தமிழ் ஓகே தானே? நான் பேசுறது புரியுதுல்ல? நல்லா தானே பேசுறேன். ஏன்னா தமிழ் மண்ண அப்படிப்பட்ட ஒரு மண்ணு, தமிழ் மொழி அப்படி ஒரு மொழி. தமிழ்ல பேசணுன்றது பிறந்தப்பவே பெற்றோர்கள் விதைச்ச ஒரு விதை. என்னதான் வேற்று மொழியில இருந்து நம்ம குஜராத்ல இருந்து வந்திருக்கோம், பரவாயில்ல. ஆனா அந்த தமிழுடைய ஒரு பற்றுதல் இருக்கு இல்லையா, அதுதான் இன்னைக்கு வரைக்கும் உண்மையும் சொல்ல போனா ஒரு கௌரவம் கூட. அப்படிப்பட்ட இந்த தமிழ் மண்ணில திருப்பூர்ல நம்ம எல்லாரும் இன்றைக்கு மாருதி ட்ரேடர்ஸின் புதிய ஷோரூம் திறப்பு விழாவிற்காக எங்களது அன்பான வேண்டுகோளுக்கு இணங்கி எங்களது அழைப்பினரை நீங்க எல்லாரும் ஏற்றுட்டு இன்னைக்கு வந்திருக்கீங்க. பாத்தீங்களா, அசத்தலான கைத்தட்டுகள் நம்ம தாண்டிய நம்ம திருப்பூர் மாநகரையே ஒவ்வொரு வீட்டுக்கும் உள்ள அந்த அழகு இருக்கு இல்லையா. ஏன்னா வீடு என்பது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கனவு. எந்த ஒரு வீடு கட்டினாலும் இன்னைக்கு நிறைய பில்டர்ஸ் நண்பர்கள் வந்திருக்கீங்க, ஆர்கிடெக்ட்ஸ் இருக்கீங்க, இன்ஜினியர்ஸ் இருக்கீங்க. வீட்டை எந்த ஒரு வீடு நம்ம சொந்தமா கட்டினாலும் சரி, இன்னொருத்தவங்களுக்கு கட்டி கொடுத்தாலும் சரி, அது அவங்களுடைய கனவை நனவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அத்தகைய நிகழ்வுல நம்ம எல்லாரும் பங்களிப்பு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒண்ணு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய, ஏன்னா நானும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருந்தா வரேன். எனக்கு தெரிஞ்ச இன்ஜினியர்ஸ் என்னுடைய ரொம்ப சீனியர்ஸ், அவங்களுக்கு கிட்டத்தட்ட 80 வயசு ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க பழைய காலகட்டத்துல 50 வருஷம் முன்னாடி கட்டின வீட்டை கூட இன்னைக்கு அந்த வீட்டு வழியை நடந்து பார்க்கும்போது அப்படி ஒரு உள்ள ஒரு புத்துணர்ச்சி உள்ள ஒரு அந்த ஒரு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபீலிங் ஒண்ணு இருக்கும். நான் கட்டின வீடு இன்னைக்கு கம்பீரமா நிற்கிறது இருக்கும். அப்படிப்பட்ட நம்ம கட்டடத்துறை சார்பாக நம்ம கட்டடத்துறையில இருந்து வந்திருக்கோம். அப்படின்னா இந்த சிராமிக் அப்படிங்கிற சொல்லக்கூடிய வார்த்தை, டைல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப வீட்டை இன்னைக்கு எப்படி வேணாலும் அழகுபடுத்தலாம். ஆனா அந்த அழகுபடுத்துறதுலயே ஒரு கலை இருக்கு. ஏன்னா அழகுபடுத்தணும் போது சும்மா பேச்சுக்காண்டி இல்லை, ஒவ்வொரு விஷயமும் அதுக்குள்ள இருக்கிற நம்மளுடைய அந்த உணர்வுகளை தூண்டக்கூடிய நம்ம ஆசை, நம்மளுடைய நம்பிக்கை, பரம்பரையா இந்த வீடு நிலைச்சு நிக்கணும் அப்படின்னா அதுக்குள்ள நம்மளுடைய இன்புட்ஸ் அவ்வளவு தூரத்துக்கு நம்ம கொடுத்திருந்தால் மட்டுமே அந்த கட்டடம் நிறுத்தி நிற்கும். ஒரே நேரத்துல நம்ம 1000 பேருடைய நம்பிக்கையை சம்பாதிச்சிடலாம். அந்த ஒரு நேரத்துல மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். அடுத்த நாள் அது வேறவா இருக்கும். அதனால மாருதி ட்ரேடர்ஸ் இன்றைக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு நொடியும் மக்களின் நம்பிக்கையை சம்பாதிப்பதற்கான அந்த உறுதிமொழியை ஏற்று இன்றைக்கு நம்மளுடைய திருப்பூர் இந்த மாநகரிலே, அதுவும் இன்றைக்கு பொன்னான நாளில் நீங்க பக்கத்துல பார்த்திருப்பீங்க, நீங்க வரும்போதெல்லாம் பக்கத்துல மின்னணு பூச்சிகள் மாதிரி அப்படியே உள்ள லைட் ஜொலிக்க ஒரு நம்ம எல்லாம் உள்ள போய் பார்ப்போம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஷோரூம் நம்மளுக்கு வடிவெடுச்சு. அந்த ஷோரூமின் திறப்பு விழாவிற்காக தான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு இங்க ஒன்று சேர்ந்திருக்கோம். உங்க முகத்துல இருக்கிற புத்துணர்ச்சி, இந்த முகத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தம், இது எல்லாமே மாருதி ட்ரேடர்ஸ் அப்படின்ற அந்த பெயரின் மேல் நம்பிக்கையை வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை காட்டுகிறது. மாருதி ட்ரேடர்ஸ் வெறும் வியாபாரம் மட்டும் பண்ணலைங்க. ஒருவேளை வியாபாரத்துல மட்டும், பணத்தில் மட்டும் குறிக்கோளாக இருந்திருந்தால் இத்தனை பேர் நீங்க வந்திருக்க மாட்டீங்க. ஏன்னா பணம் என்றது முக்கியம் கிடையாது. மாருதி ட்ரேடர்ஸ் உங்களுடையது. மாருதி ட்ரேடர்ஸ் ஏன் உங்களுடையதுன்னு சொல்றது அப்படின்னா, எப்பவுமே மாருதி ட்ரேடர்ஸை நிர்வகிக்கக்கூடிய மேகுல் சாரா இருக்கட்டும், முகேஷ் சாரா இருக்கட்டும், மயூர் சாரா இருக்கட்டும், அவங்க எல்லாம் நிர்வாகின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க நிர்வாகம் மட்டும்தான் பண்றாங்க. உங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்க ஆர்டர் பண்றீங்க, அதனாலதானே பொருட்கள் வருது. ஆர்டர் பண்றவங்க தானே முதலாளி. இப்ப மாருதி ட்ரேடர்ஸ் உங்களுக்கு தானே சொந்தம், உண்மையா இல்லையா? அப்படின்னா ஒரு சின்ன கைத்தட்டல்களுக்கு எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய மாருதி ட்ரேடர்ஸின் புதிய ஷோரூமுக்கு நீங்க எல்லாம் வருகை புரிந்திருக்கக்கூடிய அது ஒரு அற்புதமான விஷயம் இல்லையா? மேலும் சார் இந்தியில இருந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி நானும் அவரும் சேர்ந்து பயணிச்ச ஒரு பயணம். அவரும் நானும் ஒரு பிசினஸ் மீட்டுக்கு போயிருந்தோம். இது உண்மையான நிகழ்வு. எங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சாங்க. அங்க போனா எங்களுக்கு வாத்தியார் இருப்பாங்க. ஒவ்வொரு பிசினஸ் செமினார் நிறைய நீங்க அட்டென்ட் பண்ணிருப்பீங்க. அங்க போய் உங்களுடைய வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னாங்க. நானும் 2 பக்கம் எழுதினேன். எல்லாம் என்ன பத்தி தான் எழுதினேன். அவர் எழுதினாரு உங்க வெற்றியின் ரகசியம் எப்படி இருந்தாரு. 2 பக்கத்துல 100 லைன் இருந்தது. 100 கஸ்டமர் பேரை எழுதிட்டு கையில கொடுத்துட்டு வந்துட்டாரு. அவருக்கு அசத்தலான கைப்பட்டுகள். அங்கதான் சொன்னாங்க, நீங்க இங்க வந்து உங்களை பத்தியே புகழார பேசி எழுதியிருக்கீங்க. ஆனா அவருடைய கஸ்டமரை பத்தி பேரை 100 பேர் வரிசையா எழுதிட்டாரு. இந்த போக்குதான் வியாபாரத்துக்கு அழகும் கூட. அதுதான் மாருதி ட்ரேடர்ஸின் வெற்றிக்கான ரகசியமும் கூட. இந்த மாணவ வேலையிலே நான் ரொம்ப பேசினா அது அழகல்ல. மாருதி ட்ரேடர்ஸ் எப்படி உருவானது, மாருதி ட்ரேடர்ஸின் ரகசியம் என்ன, இன்றைக்கு மார்க்கெட்டில்
இன்னும் திருப்பூரில் அனைத்து தொழில் முதல் நிறைய கட்டடங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம். அத்தனை அந்த மார்க்கெட்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா, மாருதி ட்ரேடர்ஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க, இனிமேல் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பத்தி மாருதி ட்ரேடர்ஸின் நிறுவன நிர்வாகி மேகுல் சாரை மேடைக்கு அழைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மாருதி ட்ரேடர்ஸ் 2010 நான் உங்கள் எல்லாத்துக்கும் பர்மிஷனோட ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன், அதிகமாக டைம் எடுக்க மாட்டேன். ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லா பிஸியஸ்ட் மேனு, நீங்கள் உங்கள் வேல்யூபிள் டைம் நாங்கள் அதிகமாக வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாருதி ட்ரேடர்ஸ் பற்றி வந்து உங்கள் பேக் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் சொல்லிடுவோம். 2010 வந்து மாருதி ட்ரேடர்ஸ் வந்து காங்கேயம் ரோட்டில் முதலிப்பாளையம் பல்லக்காட் புதூரில் வுட்டு, டிம்பரு, ப்ளைவுட்டு, ஹார்ட்வேரு இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு பகுதி சைடில் செராமிக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் 3 பிரதர்ஸு. அதுக்கப்புறம் 2016 நம்ம இப்போ இருக்கிற இடத்துல பேக் சைடில் ஒரு 4,000 to 5,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே வந்து ஒரு செராமிக் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம உங்கள் எல்லாத்துக்கும் லவ் சப்போர்ட்டு ஒரு கான்ட்ரிபியூஷன் வர அந்த ஷோரூம் நம்ம 2016 ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 7 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போது எல்லாம் உங்கள் பிளேசிங்கு, லவ், சப்போர்ட்ஸு, கான்ட்ரிபியூஷனு இது எல்லாத்துக்கும் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் அது விஷயமா வந்து இங்கே நம்ம இந்த ஷோரூமை ரெடி பண்ணியிருக்கிறோம். அந்த ஷோரூமில் இருக்கிறது வந்து உங்கள் எல்லாத்துக்கும் சப்போர்ட்டில் தான் இருக்கிறோம். விதவுட் யுவர் சப்போர்ட் வி ஆர் நத்திங். ஸோ இதே சப்போர்ட்டு வர காலத்தில் நம்மளுக்கு கிடைக்கும், அதை நம்ம ஆசைப்பட்டு விரும்புகிறோம். தேங்க்யூ வெரி மச். நண்பர்களே, ரொம்ப டைம்லாம் எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா இன்னைக்கு நிகழ்ச்சி நேரம் உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்க நம்ம எல்லாரும் இந்த விழாவின் தொடக்கத்துல இங்க இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு இன்னைக்கு இந்த விழாவில் நம்ம சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க, அவங்கள கௌரவப்படுத்துவோம். அப்படியே அது முடிந்தவுடன் பக்கத்துல ஷோரூம் நம்மளுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் டிஸ்பிளே உண்மையிலே மெய் சிலிர்க்க வைக்கும், புல்லரிக்கும் சொல்லுவோம் மதுர பாஷையில. மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய உள்ள ஒரு அப்படி ஒரு டிஸ்பிளே, லைட்டிங் செட்டப், ப்ராடக்ட் வெரைட்டிஸ், அப்படி நம்ம பார்த்தாலே நம்மளுக்கு எல்லாமே அப்படியே புரியுற மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதை பார்க்க வைக்கிறதுக்காண்டி தான் இன்றைய நிகழ்ச்சி முக்கியமா வச்சிருக்கோம். மாருதி ட்ரேடர்ஸ்ல ஒரு சிறப்பு சொல்லலாம். எல்லாரும் சொல்லுவாங்க நானும் டைல்ஸ் கடை வச்சிருக்கோம், திருப்பூர்ல எண்ணி பார்த்தோம் அப்படின்னா 500க்கு மேல டைல்ஸ் கடை இருக்கு. ஆனா ஏன் மாருதி ட்ரேடர்ஸ்? காரணம் வேணும் இல்லையா? நானும் வியாபாரம் பண்றேன், நீங்களும் வியாபாரம் பண்றீங்க. ஆனா என் பொருளை விற்கணும் அப்படின்னா எனக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கணும். Why my product is best? Why I am? இன்னும் நிறைய பேர் கேட்கணும். அந்த கேள்விதான் முதல் வரும். அப்படி மேலும் சாருக்கு சொல்ற ஒரே பதில், எலைட் சொசைட்டிக்கு மட்டும் மாருதி ட்ரேடர்ஸ் உருவாக்கப்படலை. 30 ரூபாய் டைல்ஸ்ல இருந்து 300 ரூபாய் டைல்ஸ் வரைக்கும் எல்லா ரேஞ்சும் இங்க அவைலபிள். கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்யறதுதான் மாருதி ட்ரேடர்ஸின் ஒரே நோக்கம். கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்யணும். அதனாலதான் நீங்க எல்லாம் முதலாளின்னு சொல்லுவோம். இங்க வர ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அவங்க தேவையை அறிஞ்சுக்கிறது. அதனாலதான் மாருதி ட்ரேடர்ஸின் குடும்ப நண்பர்களாக அவங்க எல்லாரையும் பார்க்கிறோம். குடும்பத்தில் ஒருவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க சொல்லி தெரியணும்னு அவசியம் கிடையாது. மனசுல மூஞ்சில பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரு அப்பா அவருடைய மகனை பார்த்தா அவன் மகனுக்கு என்ன வேணும்னு மகன் கேட்கறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். நமக்கு பாவங்கள் அப்படிப்பட்ட உங்க எல்லாரையும் மாருதி ட்ரேடர்ஸின் குடும்ப உறுப்பினராக நாங்க பார்க்கிறோம். அதனாலதான் உங்களுக்கு என்ன தேவைன்றத நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே அதை அறிஞ்சிக்கிற முயற்சியில நாங்க இறங்கிக்கிறோம். ஒவ்வொரு நிர்வாகத்திலையும் கஸ்டமர் சர்வீஸ், கஸ்டமர் கேர் டிபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கும். எல்லாத்துக்கும் தெரியும் தானே? உண்மையா இல்லையா? ஒவ்வொரு நிர்வாகத்திலையும் ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கும், கஸ்டமர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். ஆனா மாருதி ட்ரேடர்ஸ்ல அது இல்லை. ஏன்னா மாருதி ட்ரேடர்ஸ் முழுக்க கஸ்டமர் சர்வீஸ் ஓரியன்டட் டிபார்ட்மெண்ட் தான். நீங்க யாரை கேட்டாலும் கஸ்டமர் சர்வீஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்குன்னு தனி அறை கிடையாது, அதுக்குன்னு தனி உள்ள கிடையாது, ஸ்டாஃப் இல்லை. மாருதி ட்ரேடர்ஸ் இருக்கிற ஒவ்வொருவரும் கஸ்டமர் சர்வீஸ் ஓரியன்டட் அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான். அடுத்தபடியாக இன்றைய மாலை பொழுதில் நமது மத்தியில் சில அற்புதமான தொழில் ஜாம்பவான்களாக இருக்கலாம், கட்டட தொழில் துறையில சிறந்த நிபுணர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்கள் இன்றைக்கு சிறப்பு விருந்தினர்களாக நமது மத்தியில் வந்திருக்கிறார்கள். அவர்களை கௌரவிப்பது மாருதி ட்ரேடர்ஸின் உண்மையான நோக்கம். அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்கள் இந்நாள் வரை மாருதி ட்ரேடர்ஸின் வளர்ச்சியில் அவர்களது முக்கிய பங்கினை வகித்திருக்கிறார்கள். அதற்காக இந்த தருணத்தை மாருதி ட்ரேடர்ஸ்
கையில் எடுத்துக்கொண்டு நான் மாருதி ட்ரேடர்ஸின் 3M இன்னைக்கு உண்மையிலே பாருங்க, முகேஷ் சார், மேகுல் சார், மயூர் சார் 3 பேருக்கும் எம்ல இருந்து ஆரம்பிக்கிறது பேர். வாங்க மேடைக்கு மேல். சிறப்பு விருந்தினராக நமது மத்தியில் BAI அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, மிகவும் பழமை வாய்ந்த ஒரு நிர்வாகம். இந்தியாவிலே பில்டர்ஸ் எல்லாத்தையும் அரவணைச்சு இந்தியா முழுக்க ஒரு குழுமமாக அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த BAI திருப்பூருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அது ஃபவுண்டர் சேர்மன் திரு இன்ஜினியர் கே சுப்பிரமணியம் அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான். அவர்களுக்காண்டி உண்மையிலேயே நம்ம கைத்தட்டலுடன் அவரை மேடைக்கு வருமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இவங்களெல்லாம் இப்போ தான் பார்க்குறேன் நான். இவர்களுடைய முயற்சிகளுக்கும் இவர்கள் தொழிலும் மென்மேலும் சிறப்புடன் நல்ல வண்ணம் வளர எனது மனப்பூர்வமான இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். குட் லக். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக BAI, அது பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா திருப்பூரின் பாஸ்ட் சேர்மன் மற்றும் திருப்பூர் சிவில் இன்ஜினியரிங் அசோசியேஷனின் பாஸ்ட் பிரசிடென்ட் இன்ஜினியர் சண்முகராஜ் அவர்களை மேடையின் மீது வருமாறு அழைக்கின்றேன். நான் ஆக்சுவலா இந்த தொழிலுக்கு கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆயிடுச்சு. நாங்க முதல்ல பாத்தீங்கன்னா டைல்ஸ் எடுக்கிறதுக்கு பாண்டிச்சேரி போவோம், மேகி போவோம், பெங்களூர் போனோம், கோயம்புத்தூர் போனோம். இப்ப எங்கேயுமே போறதில்ல, எல்லாமே திருப்பூர்ல கிடைக்குது. திருப்பூர்ல கிடைக்காத ஐட்டம் எதுவுமே கிடையாது. அதனால நாங்க திருப்பூர் விட்டு வெளியில இப்ப போறதே இல்லை. அதுக்கு இந்த மாதிரி கடைக்காரங்க எல்லாருமே எல்லா பொருளையும் இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. எந்த பிராண்ட் வேணாலும் இங்கேயே கிடைக்குது. அதனால நாங்க திருப்பூர் விட்டு இப்ப எங்கேயுமே வெளியில போறதில்லை. அதனால இப்போ கடை ஆரம்பிச்சிருக்கிற, இப்போ விருது பிடித்திருக்கிற இவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் சிவில் இன்ஜினியரிங் அசோசியேஷனின் பிரசிடென்ட் இன்ஜினியர் மோகன்ராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாருதி ட்ரேடர்ஸ் 2010 ஆரம்பிச்சதுல இருந்தே தெரியும். மேகலுடைய அப்ரோச் எப்படி இருக்கு அப்படின்னா, சார் நீங்க வாங்காட்டி பரவாயில்ல, கடைக்குள்ள பார்த்துட்டு கஸ்டமர் சொல்லுங்க அப்படிங்கிறது. ஆனா அதே மாதிரி வந்தா கஸ்டமர்ஸ் கண்டிப்பா எடுத்துட்டு தான் போவாங்க. அந்த சப்போர்ட் சின்ன கடையா இருந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கு. இப்பவுமே எது சொன்னாலும் உடனே வந்துருவார். நம்ம அங்க ஆபீஸ்லாம் ஃபோன் பண்ணுவார், சார் நீங்க சொன்னீங்களாமா அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு கடின உழைப்பும் அயராத முயற்சி தான் இன்னைக்கு இந்த மாருதி ட்ரேடர்ஸுடைய ஒரு விரிவாக்கத்துக்கு இவங்க 3 பேர்த்தினுடைய உழைப்புக்கும் அவங்களுடைய ஒரு நல்ல அப்ரோச்சுக்கும் தான் கிடைச்சிருக்கு. இது மேன்மேலும் வளர நமது எல்லோருடைய சார்பிலும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சிவில் இன்ஜினியரிங் அசோசியேஷனின் பிரசிடென்ட் இன்ஜினியர் குமார் சண்முகம் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 2010 நம்ம மாருதி ட்ரேடர்ஸ் மேகல் சார் எனக்கு ரொம்ப பழக்கம். மாருதி ட்ரேடர்ஸுடைய வளர்ச்சி ரொம்ப பெருமைப்பாக இருக்கிறது. எங்களுடைய அனைத்து உறுப்பினர் சார்களும் திருப்பூர் சூழ்நிலையாளர்களும் அவரை மனதார பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். பட்டர்ஃப்ளை ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் அடுத்த கதிர் ஆர்கிடெக்ட்ஸ் உரிமையாளர் ஆர்கிடெக்ட் கதிரேசன் ரவிசாமி அவர்களை மேடையின் மீது வருமாறு அழைக்கின்றேன். முதல்ல சாரோட அந்த தமிழ் ஸ்பீச்சுக்கு கண்டிப்பா நாங்கெல்லாம் ரொம்ப பெருமைப்படுறோம். அதாவது
நம்ம ஊர்ல வந்துட்டு நம்ம மொழி அழகா தெரிஞ்சுக்கிட்டு அதை மேடையில சிறப்பா பயன்படுத்தி நம்மளையெல்லாம் ஒரு ஈர்ப்பதற்கான தகுதி அவருக்கு நல்லா வளர்த்து வச்சிருக்காரு. அதுக்காக முதல் சந்தோஷம். அப்புறம் மாருதி ட்ரேடர்ஸ்ல இந்த அருமையான தருணத்துல என்னை ஒரு அங்கமா இருப்பதற்காக அழைப்புதல் விடுத்த திரு மேகுல் சார் அவர்களுக்கு எனது முதற்கண் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சண்முகராஜ் சொன்ன மாதிரி ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து இனி வெளியூருக்கு போறதுக்கு தேவை இல்லாத அளவுக்கு பல வகையான பொருட்களுமே ஆல் அண்டர் ஒன் ரூஃப் மாதிரி brought so many materials under one roof. ஸோ அதில் ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி ஐ விஷ் them ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த ஃபியூச்சர் சக்சஸ். தேங்க்யூ. நண்பர்களே, 63 நாயன்மார்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா நாயன்மார்கள்? அப்படி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு 10 பேர் வந்திருக்காங்க. 10 பேரும் நாயன்மார்கள் தான். ஏன்னா கட்டடத்துறையில அப்படி ஒரு நிபுணத்துவம் கொண்ட இந்த 10 மகான்களையும் இன்று கௌரவிப்பது மாருதி ட்ரேடர்ஸ்க்குரிய ஒரு இன்றைக்கு பொன்னான வாய்ப்பு. அப்படிப்பட்ட நிபுணத்துவம் கொண்ட பொறியியல் என்ஜினியர்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த 10 பேர்த்த நம்ம உற்சாகமான கை தட்டுக்கலாம். முதல்ல நம்ம கை தட்டுவோம், அப்பதான் அவங்க 10 பேர் வருவோம்னு சொல்றாங்க. ஆர்கே அசோசியேட்ஸ் இன்ஜினியர் பி ராஜ்குமார் சார் அவர்களை மேடையில் அழைக்கின்றோம். ஆரவாரமாக தான் கைத்தட்டல் மூலம் வரவேற்கின்றோம் இன்ஜினியர் பி ராஜ்குமார் அவர்களை. அடுத்ததாக ஸ்ரீ தனஸ்ரீ பிளானர்ஸ் அண்ட் டிசைனர்ஸ் இன்ஜினியர் கே செந்தில்குமார் அவர்களை மேடையின் மீது அழைக்கின்றேன். கேவிஆர் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர் கே வெற்றிவேல் நாத் சார் அவர்களை மேடையின் மீது அழைக்கின்றேன். ஆஷ்வினா அசோசியேட்ஸ் சார்பாக இன்ஜினியர் என் சதீஷ் பாபு சார் அவர்கள். பில்டர்ஸ் சார்பாக இன்ஜினியர் ஸ்ரீ விஐடி பில்டர்ஸ் சார்பாக பாலமுருகன் சார் அவர்கள். 2016 ஓபனிங் செரமனியில முக்கிய சிறப்பு விருந்தினராக அன்றைக்கு மிஸ்டர் பி பழனிசாமி சேர்மன் வின்ஸ் இன்டர்நேஷனல் டெக்ஸ்டைல் யூனிட் திருப்பூர்ல ஒரு புகழ்பெற்ற நிறுவனம். இன்றைக்கும் 2025 அதே புதிய ஷோரூமின் திறப்பிற்காக சிறப்பு விருந்தினராக வந்து வருகை புரிந்திருக்கும் மிஸ்டர் பி பழனிசாமி அவர்கள். இன்ஜினியர்ஸ் பல காலமாக மாருதி ட்ரேடர்ஸின் முக்கிய பங்களிப்பாக அவர்கள் என்பது ஹப்தா இன்ஜினியர்ஸின் இன்ஜினியர் டி சிவகுமார் அவர்களை மேடையின் மீது வருமாறு அழைக்கின்றேன். அடுத்ததாக ஓவியா பில்டர்ஸ் திருப்பூரின் உரிமையாளர் இன்ஜினியர் விஜயகுமார் அவர்களை மேடையின் மீது வருமாறு அழைக்கின்றேன். நண்பர்களே, எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் நம்ம எல்லாத்துக்கும் பொருளும் என்னைக்காவது அதனுடைய சொல்லுங்க அந்த சிந்தனை சுடர் அது என்னைக்காவது ஒரு நாள் யாராவது அந்த சுடரை கொடுத்திருந்தா மட்டுமே சாத்தியமாகும். ஏன்னா பிறந்ததுல இருந்து யாருமே வந்து தொழில் நான் தொடங்கிடுவேன் அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது. அந்த சிந்தனை சுடரை யாராவது பற்ற வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட ஊக்கத்துடன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு உந்துகோலாக இருக்கிறவர்கள் தான் குருமார்கள்னு சொல்லுவோம். எல்லாரும் நம்ம ஒவ்வொரு துறையில சிறந்து விளங்கி இருப்போம். ஆனா இன்னைக்கு யாராவது என்ஜினியர் ஆயிருக்கும் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க நீ இன்ஜினியர் ஆக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் போதுதான் இன்ஜினியர் ஆயிருக்கும். இன்னைக்கு மாருதி ட்ரேடர்ஸும் அப்படிதான். மாருதி ட்ரேடர்ஸ் இவங்க 3 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய இளமை காலத்தில் ஸ்கூல் படிச்சு ஃப்ரெஷர்ஸா வெளியே வந்திருப்பாங்க, கிராஜுவேஷன் முடிச்சு. இன்னைக்கு எப்படி இருந்திருப்பாங்க? அந்த தேடுதல் ஏதாவது செய்யணும்ன்ற ஒரு நோக்கம் கண்டிப்பாக இருந்தது. என்ன செய்யணும்னு தெரியல. ஆனா உண்மையிலேயே
கொடுத்து வச்சிருக்கணும் இவங்க எல்லாரும். ஏன்னா மாருதி ட்ரேடர்ஸ் என்ற தொழிலை தொடங்குவதற்கு இதே திருப்பூரை சேர்ந்த இதே துறையில இருந்தவங்க உங்களுக்கு ஊக்குவிச்சிருக்காங்க. ஆச்சரியமான விஷயம் தானே உண்மையிலேயே. ஏன்னா இன்னைக்கு அண்ணன் தம்பிமார்கள் ஒரே ஊருக்குள்ள தொழில் பண்ணணும்ன்றது சிரமமான விஷயம். ஏன்னா காம்படிட்டிவ் மார்க்கெட், இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன் சூழ்நிலையில இந்த தொழில இதே ஊர்ல செய்யணும் அப்படின்னா யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நானா இருந்தா சத்தியமா ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா தொழில் ஆச்சு இல்லையா. ஆனா அன்னைக்கு அந்த முதியவர்கள், அந்த தீர்க்க திருஷ்டி உடையவர்கள் எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க. யாரா இருந்தாலும் சரி, உனக்குள்ள தொழில் செய்யக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் இருக்கு அப்படின்னா திருப்பூர்லயே செய்யப்பா. ஏன்னா திருப்பூர் என்பது ஒரு கடல். அந்த கடலிலே எல்லாத்துக்கும் பங்கு உண்டு. ஒரு ஆள் மட்டும் திருப்பூரை ஆட்சி செஞ்சிட முடியாது. திருப்பூர்ல இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவையும் நான் ஒரு ஆள் சமாளிக்க முடியாது. திருப்பூர் வந்தாரை வாழ வைத்த பூமி. யாரு வேணாலும் தொழில் தொடங்கலாம். என்ன தேவை இருக்கு? அந்த தொழில் செய்யணுன்ற அந்த ஸ்பார்க் வேணும். அந்த ஸ்பார்க்கை கணிச்சவங்க இன்றைக்கு நம்ம மத்தியில இருக்காங்க. உண்மையிலேயே அவங்கள கௌரவப்படுத்தணும்ன்றது மாருதி ட்ரேடர்ஸின் 3 அண்ணன் தம்பிகள் கடமையும் கூட. அவர்கள் சொன்னார்கள், இந்த சந்தர்ப்பத்தை விட்டு அவங்கள நாங்க கௌரவிப்பதற்கு வேற சந்தர்ப்பம் இதனுடைய சிறந்த சந்தர்ப்பமாக எங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற நோக்கத்துல இன்றைக்கு உலக மத்தியில் கைலாஷ் குரூப்பின் ஸ்ரீ விசந்தி பட்டேல் மற்றும் ஸ்ரீ கங்கதாஸ் பாய் பட்டேல் அவர்களை மேடையின் விசந்தி பட்டேல் சார் அவர்களை மேடையின் மீது வருமாறு அழைக்கின்றேன். இனிய மாலை வணக்கம் எல்லா இடத்துக்கும். இந்த மாருதி ட்ரேடர்ஸ் அவங்க குஜராத்ல இருந்தவங்க, ரொம்ப வருஷமா குஜராத்ல ஆனந்தில் இருந்தவங்க. அங்க இருந்து எல்லாம் எங்க சொந்த பந்தம் அந்த மூலியமா அவங்க வந்து இங்க 2002 இங்க வந்தவங்க. அது எங்க பிரதர்ஸ் கூட 7-8 வருஷமா கூட்டா வந்து ஒரு தொழில் செஞ்சவங்க. ஆனா 2010 வந்து தனியா ஒரு தனி முறையில வந்து அவங்க ஒரு தொழில ஆரம்பிச்சாங்க. ஆனா நல்லா பாடப்பட்டவங்க, தொழில வந்து அவங்க நல்லா பாடப்பட்டு இந்த மேல வந்தவங்க. அவங்க சிறப்பாக ஒரு தொழில எப்படி செய்யணுங்கிறது அவங்களுக்கு ஒரு நைட்டு பகல் பார்க்காம நல்ல தொழில வந்து பாடப்பட்டவங்க. அப்புறம் எங்கேயாச்சும் அவங்களுக்கு ஏதாச்சும் மார்க்தர்சனம் அவங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும்னு நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி இருக்கு, இந்த இடம் வாங்கும் போதே வந்து கூப்பிட்டாங்க, இங்க இந்த இடம் வாங்கினா இவ்வளவு தூரமா இருக்கு, டவுன் விட்டு வெளியே இருக்கு, தொழில் ஓடுமா என்னன்னு கேட்டாரு. ஆனா அவங்க வந்து ஒரு பார்ட்டி கூட பழக்கிறது, இன்ஜினியர் கூட பழக்கிறது, அவங்களது வந்து அந்த விஷயமா நல்லா பாடப்பட்டு இவ்வளவு தூரம் திருப்பூர்ல இருந்து வெளியே இருந்தாலும் அவங்க வந்து அந்த பிக்கப் பண்றது பிசினஸ் நல்லா மேல கொண்டு வரணும்னு அவங்களுக்கு ஒரு வைராகி இருக்கு. அதனால வந்து நல்லா தொழில நல்லா அமைஞ்சிருக்காங்க. இன்னும் மேல மேல தொழில நல்லா அமையணும், நல்லா மேல வரணும், அந்த மாதிரி நம்ம ஆசீர்வாதம் பண்றோம். தன்யவாதம். எல்லோருக்கும் மாலை வணக்கம். இவர்கள் 3 பேரும் எங்கள் அண்ணனோட சகலபாடி மகன்கள். இவர்கள் 3 பேரும் என்னுடைய சிஷியர்கள். இவர்கள் 3 பேரும் வியாபாரம் தொழில் எப்படி செய்வது என்பது என்னிடம் பழகி கொண்டவர்கள். நான் இவர்களை ரொம்ப திட்டுவேன். தொழில் செய்ய தெரியலன்னு ஒரு தொழிலை பத்தி எப்படி செய்யணும் என்னங்கிறத ரொம்ப ட்ரைனிங் கொடுத்துருக்கிறேன். அதனால இந்த அளவுக்கு இவங்க மேல வந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நிறைய வணிக நிறுவனங்களிலிருந்து ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பிச்சுடுவாங்க. அப்பா நீ போயிட்டு வா,
அங்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில நீ பங்கேற்றுவா. ஆனா இன்றைக்கு முதலாக நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம், சன் ஹார்ட் செரமிக் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். இருக்கா இல்லையா? இருக்குதா சார்? இருக்குன்னா கொஞ்சம் கை தூக்கலாம். ஏன்னா சன் ஹார்ட் செரமிக்ஸின் கண்கள் இன்னைக்கு எல்லாமே இங்க இருக்கு. சன் ஹார்ட் செரமிக்ஸ் இந்தியாவின் டாப் 10 செரமிக் கம்பெனில ஒண்ணு சன் ஹார்ட் செரமிக். அந்த சன் ஹார்ட் செரமிக்ஸின் மேனேஜிங் டைரக்டரே இன்றைக்கு மாருதி ட்ரேடர்ஸ் திறப்பு விழாவில் நானே வருவேன், என் ரெப்ரசன்டேட்டிவ் யாரும் வரமாட்டாங்க, நானே வருவேன் அப்படின்ற அந்த ஒரு அன்பும் அந்த அர்ப்பணிப்பும் இன்றைக்கு நமது மத்தியில் வெளிப்பட இருக்கின்றது. Let's welcome with big hands Mr. Manoj Verma, Managing Director of Sun Heart Ceramics from Morbi, top 10 ceramic company of India. Really we are... वणकम, नमस्कार, वडीलों ने राम राम. First of all, welcome to all engineers, builders and architects. Thank you for coming. I heartily invite you for Sun Heart Galleria Hub. That one is our 79th Galleria Hub all in India, Maruti Traders. We are worked with Mehul Bhai since 2015. So very long between relationship. It looks like my brother. So we are always believe in family culture. So we are together. Big growth for new year. Thank you, Mehul Bhai. Congratulations, Mukesh Bhai, Mayur Bhai. Thank you. இந்த நொடிக்காண்டி நம்ம எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தோமோ அந்த இனாகிரேஷன் செரிமனியை நம்ம பக்கத்திலேயே தடுக்கி விழுந்தா ஷோரூம். ஏன்னா நான் மதுரையில இருந்து வந்தனால எங்களுக்கு மதுரை பாஷை அடிக்கடி வரும். ஆமா, பக்கத்துல ஷோரூம் நம்மளுக்காண்டி அவளோட காத்துட்டு இருக்கு.